சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான மாகாணமாக இருக்கக்கூடிய இந்தியா எல்லைக்கு அருகே இருக்கக்கூடிய சிந்து மாகாணம் தற்போது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் உள்ள நடந்த ஒரு லோக்கல் ப்ரொட்டஸ்ட். இப்போ சிந்து மாகாணமே ஒரு கலவரக்காடாக மாறி இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிலிருந்து வரக்கூடிய நீர். அந்த வரக்கூடிய நீரை நாங்கள் வேறு விஷயத்துக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்ட்டு பாகிஸ்தான் அரசாங்கம் ஒரு சில வெளிநாட்டு நிறுவனங்களுக்காக இறங்கி வேலை செய்தது. சிந்து மாகாணத்தில் அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களை அந்த பாகிஸ்தானுடைய அரசுக்கு எதிராகவே திருப்பி இருக்கிறது. இப்போ தண்ணீர் வருது, அது மூலிமா விவசாயம் நடந்து கொண்டிருக்கு. அந்த தண்ணீரை நீங்கள் வேறு விஷயத்துக்கு பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு போராட்டம் நடக்குது. ஓகே, இப்போ நாளைக்கு தண்ணியே வராது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய சிந்தூர் அப்படிங்கிறது அங்கே சிந்தாக மாறி அவங்களோட பாகிஸ்தானில் ஹை கமிஷன், குறிப்பாக இஸ்லாமாபாத் அரசாங்கம் இதை என்ன செய்யறது, இதை எப்படி கையாளுறது அப்படின்னு தலையை பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே இன்னொரு பக்கம் பலுஜிஸ்தானில் மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. அது சம்பந்தமான முக்கியமான ஒரு அப்டேட்டும் இருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் கைபர் பக்துங்வால தெற்கு தாலிபான் போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கிறாங்க பாகிஸ்தானுடைய ஆர்மியை. ஜாஃபர் ஹுசேன், முகமது அம்ரான், நூமன் ஹிலா, முகமது அலி, ஷாஹித், கரன்பீர் சிங், சுக்பிரீத் சிங், ஜோதி மல்ஹோத்ரா எல்லாருமே கேட்குறாங்க, அவங்க எல்லாமே யூடியூபர்ஸ் தானே, அவங்க என்ன தகவலை தர முடியும், அவங்க என்ன தகவலை திரட்டி கொடுக்க முடியும், அவங்க எப்படி ஏஜென்ட்ஸாக இருக்க முடியும் அப்படின்ட்டு. அயூப் கானுக்கு பிறகு பாகிஸ்தானில் ஃபீல்டு மார்ஷல் அப்படிங்கிற அந்த உயரத்தை தொட்டது அசீம் முனீர் மட்டும்தான். ஆனால் அசீம் முனீருக்கு ஏன் இந்த விஷயத்தை பாகிஸ்தான் கொடுத்தாங்க, ஏன் இந்த பரிசு, மிகப்பெரிய பரிசு, மிகப்பெரிய கிரீடத்தை ஏன் அசீம் முனீருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு தேடி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வியப்பாக இருக்குது. ஆதரநேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஆபரேஷன் சிந்தூருடைய மிக முக்கியமான விளைவுகள் தற்போது ஒன்றன் பின் ஒன்றாக தெரிய தொடங்கியிருக்கு. இதில் இந்தியாவுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ஒன்று, பிறகு பாகிஸ்தானுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ரெண்டு. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பாகிஸ்தானுக்குள்ளே என்ன விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான மாகாணமாக இருக்கக்கூடிய இந்தியா எல்லைக்கு அருகே இருக்கக்கூடிய சிந்து மாகாணம் தற்போது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் உள்ள நடந்த ஒரு லோக்கல் ப்ரொட்டஸ்ட். இந்த மாகாணம் பற்றி எரியுது அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான சைனா அந்த மாகாணத்துடைய உள்துறை அமைச்சர் ஜயாவுல் ஹாசன் அவருடைய வீடு போராட்டக்காரர்களால் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஹோம் மினிஸ்டருடைய வீடே தீயிட்டு கொளுத்துற அளவுக்கு சிந்து மாகாணத்தில் நிலைமை அப்படிங்கிறது கட்டுக்கடங்காமல் போய்கொண்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த போராட்டத்துடைய பின்னணி என்ன, இது எப்படி இது மாறுச்சு, இதுக்கும் இந்தியா எடுத்த நடவடிக்கைக்குமான கனெக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு முக்கியமான அப்டேட்டை இந்த வீடியோவில், இந்த காணொலியில் ரொம்ப விரிவாகவே பார்ப்போம். பெஹல்காமில் தீவிரவாத தாக்குதல் நடந்த பிறகு இந்தியா ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு ஆப்ரேஷனை முன்னெடுப்பதற்கு முன்பாக இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியில் நாம் கை வச்சோம். இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படிங்கிறது இரு நாடுகளுக்கும் இடையில் கிட்டத்தட்ட நேரு அவர்களுடைய காலத்தில் அங்கே அயூப் கான் அங்கே தலைவராக இருந்தபோது போடப்பட்டது. அதை நாங்கள் இனிமேல் பின்பற்ற போகிறதில்லை அப்படின்னு இந்திய அரசு வலுவாக அறிவித்தது. இதை செய்கிறதால என்ன பிரயோஜனம் அப்படின்னு நேரடியான கேள்விகள் இந்திய அரசை நோக்கி கேள்வி எழுப்பப்பட்டது. ஆனால் அப்போ அதுக்கான விளைவுகள் அப்படிங்கிறது பெரிய அளவில் தெரியாமல் இருந்தது. இப்போது இதை சிந்து மாகாணத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த போராட்டம், இதனால் அந்த மாநிலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறது இதோட லிங்கான ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்போது இந்த சிந்து மாகாணத்தில் நடந்த இந்த போராட்டம் பற்றி பார்ப்போம். இந்த போராட்டம் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நேஷனலிஸ்ட் யூனியன் அப்படிங்கிற அவங்க முன்னெடுத்த ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது ஒரு 6 கெனால்ஸ், அதுக்கப்புறம் கார்ப்பரேட் ஃபார்மிங் ப்ராஜெக்ட்ஸ், பாகிஸ்தான் அரசு எடுத்திருக்கக்கூடிய ஒரு 6 கார்ப்பரேட் ஃபார்மிங் ப்ராஜெக்ட்ஸ், அதுக்கப்புறம் அவங்க கட்டியிருக்கக்கூடிய 6 கெனால்ஸுக்கு எதிராக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுது. ஏன் பாகிஸ்தான் ப்ராஜெக்டுக்கு எதிராகவே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுது அப்படின்னா, இதுலேயே இருக்குது கார்ப்பரேட் ஃபார்மிங் அப்படிங்கிறது. சிந்து மாகாணத்தில் விவசாயிகள் அதிகம், விவசாய உற்பத்தி அப்படிங்கிறது அதிகம், அதை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய வாழ்வாதாரம், அது டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய மக்கள் அப்படிங்கிறது அங்கே அதிகம். ஸோ அவர்களுக்கு வேண்டிய விஷயங்களை செய்து கொடுக்கறது தான் அரசு கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கை தொடர்ச்சியாக எழுதிட்டே இருக்கும் போது
திடீர்னு வந்து பாகிஸ்தானுடைய அரசாங்கம் ஒரு ப்ராஜெக்டை வந்து முன்னெடுக்கிறாங்க. அந்த ப்ராஜெக்டோட வேல்யூ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து $750 million. ஸோ இந்த ப்ராஜெக்டை பாகிஸ்தான் அரசு திடீர்னு முன்னெடுக்கிறதுக்கான காரணம் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? ஏன்னா பாகிஸ்தான் ஏற்கனவே வந்து அவங்களுடைய பொருளாதாரம் அந்த அளவுக்கு ஸ்திரத்தன்மையோடு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதை ஏன் அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி வந்து எழுந்தது. இருந்தாலும் பல்வேறு பின்னணிகளோட இந்த ப்ராஜெக்டை வந்து அவங்க வந்து கையில் எடுத்தாங்க. அதுவும் குறிப்பாக வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சில வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு மட்டுமே இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒதுக்குனாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு லோக்கலில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய அவங்களுடைய கூட்டணி அரசாங்கத்தாலேயே முன்வைக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். ஸோ அவங்க வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து முன்னெடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 400 லட்சம் ஏக்கர் ஒரு வறண்ட பூமியை இந்த கார்ப்பரேட் ஃபார்மிங் மூலிமா இதை வந்து கொண்டு வந்து பெரிய அளவுக்கு விளைச்சலுக்கு வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் பாகிஸ்தான் அரசுடைய திட்டமாக இருந்தது. ஸோ இப்போ இந்த திட்டத்துக்கு பயன்படுத்தப்பட்ட தண்ணி என்ன அப்படின்னா இந்தியாவிலேருந்து இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிலேருந்து வரக்கூடிய அந்த நீர் தான். ஸோ அந்த நீரை பயன்படுத்தி அதை வந்து கெனால்ஸில் வந்து நிரப்பி அது மூலிமா கார்ப்பரேட் ஃபார்மிங் பண்ணி அந்த 4 லட்சம் ஏக்கரை வந்து அந்த 4 லட்சம் ஏக்கர் காலி லேண்டை வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய திட்டமாக இருந்தது. இந்த திட்டத்துக்கு லோக்கலில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் பீப்புள் பார்ட்டி அப்படின்னு அவங்க தான் சிந்து மாகாணத்தில் வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அவங்களே வந்து கடுமையாக வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா லோக்கலில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் வந்து இதனால் வந்து பாதிக்கப்படுவாங்க, அவங்களுக்கான தண்ணீர், அவங்களுக்கான சலுகை, அதுக்கப்புறம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் பாதிக்கப்படும். ஏதோ ஒரு நிறுவனத்துக்காக நம்ம நாட்டு மக்களுக்கு, நம்ம நாட்டு விவசாயிகளை வந்து பாதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கூட்டணியிலே இருந்தாலும் கூட அந்த கட்சி வந்து எதிர்ப்பு தெரிவித்தது. ஆனால் இந்த எதிர்ப்பு எதையுமே வந்து பாகிஸ்தானுடைய அரசு வந்து இஸ்லாமாபாத் அரசு அவங்க எதையுமே இதை காதில் வாங்கலை, தொடர்ச்சியாக அவங்க செஞ்சுட்டே இருந்தாங்க. இப்போது பாகிஸ்தான் அரசுடைய இந்த திட்டத்துக்கு எதிராக அந்த விவசாயிகள் சங்கம் போராடுறாங்க. ஸோ விவசாயிகள் சங்கம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நெடுஞ்சாலையை வந்து மறித்து போராடுறாங்க. ஸோ அது ஒரு அமைதியான ஒரு அறப்போராட்டம் தான் அப்படிங்கிற அந்த வகையில் தான் அது வந்து பார்க்கப்படணும். ஆனால் பாகிஸ்தான் உள்ளே இருக்கக்கூடிய லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய போலீஸ் அங்கே உள்ளே பூந்து வந்து தடியடி நடத்துகிறாங்க. அதை ஒட்டி வந்து அது வந்து ஒரு கலவர காடாக மாறுது. இதை ஒட்டி மிகப்பெரிய ஒரு போராட்டம் அப்படிங்கிறது சிந்து மாகாணம் முழுக்க வந்து பரவுது. இதில் வந்து கிட்டத்தட்ட 3 வாகனங்களுக்கு வந்து தீக்கிரையாக்கப்படுது. அதில் வந்து ஒரு ஆயில் டேங்கர் அதையும் வந்து தீயிட்டு வந்து கொளுத்துறாங்க போராட்டக்காரர்கள். இந்த போலீஸாருடைய இந்த கடும் அந்த அடக்குமுறையில் போராட்டம் நடத்திய 2 வந்து கொல்லப்படுறாங்க நேரடியாக. ஸோ வந்து அந்த 2 கொல்லப்பட்ட பிறகு இந்த விவகாரம் வந்து தலைக்கு மீறி போகுது. அதுக்கப்புறம் வந்து அந்த போராட்டக்காரர்கள் அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்க்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங்க்கு வச்சுருக்கக்கூடிய இந்த யூரியா தயாரிப்பு கடைகள் உள்ளிட்ட எல்லா இடத்துலையுமே போய் வந்து சூறையாடுறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் மிக முக்கியமான அதிகாரிகள் மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு பெரிய ஃபோர்ஸை இறக்கி அது வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த யூனியனுக்கு எதிராகவே வந்து பலப்பிரயோகம் அப்படிங்கிறது நடக்குது. அதன் தொடர்ச்சியாக வந்து அது கலவரக்காடாக மாறுது. ஸோ இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட 2 யூனியன் போராட்டம் நடத்தி 2 வந்து பலியானாங்க. அதுக்கப்புறம் வந்து பல போராட்டக்காரர்கள் அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஸோ இது கிட்டத்தட்ட இர்ஃபான் லஹரி, அதுக்கப்புறம் வந்து ஜஹீத் லஹரி அப்படிங்கிற 2 தான் வந்து இந்த போராட்டத்தில் வந்து கொல்லப்பட்டவர்கள். இந்த போராட்டத்தில் வந்து கொல்லப்பட்டவர்களுடைய சடலமும் வந்து அதை வாங்க மறுத்து போராட்டம்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறோம். இப்போ இந்த விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை சிந்து மாகாணத்தில் வந்து எழுப்பியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த போராட்டத்துக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அது இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிலேருந்து வரக்கூடிய நீரை பாகிஸ்தான் அரசு எந்த மாதிரி விஷயத்துக்கு பயன்படுத்த முயன்றது, அதுக்கப்புறம் அதோட ரிஃப்ளெக்ஷனாக என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். ஸோ நம்ம இனிஷியலாக சொன்னது தான் அவங்க ரத்தமும் நீரும் ஒன்றாக ஓடாது அப்படின்னு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் சொன்ன விஷயத்துலேருந்து இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் மெசேஜ் என்ன அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு நேரடியான தாக்குதல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கான ஒரு பதிலடியாக இருக்குமோ அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய நீரை தடுப்பதும் அவங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு ஆரம்ப கட்டத்தில் சொல்லப்பட்டது. இப்போ சிந்து மாகாணமே வந்து ஒரு கலவரக்காடாக மாறியிருப்பதுக்கு மிக முக்கியமான காரணம்
இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிலேருந்து வரக்கூடிய நீர் அங்கே வந்து போகாததுக்கான காரணம். இன்னொன்று, அந்த வரக்கூடிய நீரை வந்து நாங்கள் வேறு விஷயத்துக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்ட்டு பாகிஸ்தான் அரசாங்கம் ஒரு சில வெளிநாட்டு நிறுவனங்களுக்காக இறங்கி வேலை செய்தது சிந்து மாகாணத்தில் அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களை அந்த பாகிஸ்தானுடைய அரசுக்கு எதிராகவே வந்து திருப்பி இருக்கிறது. ஸோ இப்போ தண்ணீர் வருது, அதுக்கப்புறம் வந்து அது மூலிமா வந்து விவசாயம் நடந்து கொண்டிருக்கு, அந்த தண்ணீரை நீங்கள் வேறு விஷயத்துக்கு பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு போராட்டம் நடக்குது. ஓகே, இப்போ நாளைக்கு தண்ணியே வராது அப்படிங்கிற பட்சத்தில் நாளைக்கு வந்து இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிலேருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வந்து வரல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சிந்து மாகாணத்துடைய நிலைமை என்ன ஆகும்? ஏற்கனவே சின்ன ப்ரொட்டஸ்ட்டுக்காகவே வந்து அந்த மாநிலத்துடைய உள்துறை அமைச்சருடைய வீட்டுக்குள்ளே பூந்து போராட்டக்காரர்கள் வந்து தீயிட்டு கொளுத்துறாங்க அப்படின்னா, நாளைக்கு இந்த கெனால்லேருந்து வந்து முக்கியமான தண்ணீர் வராத பட்சத்தில் அவங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் பட்சத்தில் இந்த சிந்து மாகாண மக்கள் என்ன செய்வாங்க? ஸோ இந்த விஷயம்தான் பாகிஸ்தானுக்கு மிக முக்கியமான ஒரு பதிலடியாக இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்து நடந்திருக்கு. இப்போது இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது நாம் வச்சது, ஆனால் அவங்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக ஆப்ரேஷன் சிந்து இப்போ மாறி இருக்கு. ஸோ நம்மளுடைய சிந்தூர் அப்படிங்கிறது அங்கே வந்து சிந்தாக மாறி அவங்களோட பாகிஸ்தானில் ஹை கமிஷனர், குறிப்பாக இஸ்லாமாபாத் அரசாங்கம் இதை என்ன செய்கிறது, இதை எப்படி கையாளுறது அப்படின்னு தலையை பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே இன்னொரு பக்கம் பலுச்சிஸ்தானில் மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. அது சம்மந்தமான முக்கியமான ஒரு அப்டேட்டும் இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் கைபர் பக்துங்வால தெற்கு தாலிபான் போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கிறாங்க பாகிஸ்தானுடைய ஆர்மியை. இப்போது சிந்து மாகாணத்தில் ஒரு பிரச்சனை. இப்போது இந்த பலுச்சிஸ்தான், கைபர் பக்துங்வா, சிந்து, இந்த 3 மாகாணத்துலேயுமே வந்து பிரச்சனை வந்து மிக தெளிவாக தெரியுது. பஞ்சாப் அப்படிங்கிற அந்த மாகாணமும் அமைதியாக இல்லை. பஞ்சாப் மாகாணத்தில் இருக்கக்கூடிய தங்களுடைய ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸை கைபர் பக்துங்வாக்கு மாற்றிடலாமா அப்படின்னு வந்து மிகப்பெரிய வந்து டாக்ஸ்லாம் வந்து உள்ளே போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியான சூழலில் இந்த விஷயம் நடந்திருக்கு. இன்னொரு விஷயத்தை பாருங்கள், இந்த சிந்து மாகாணம் அப்படிங்கிறது இந்திய எல்லைக்கு உட்பட்ட ஒரு மாகாணம். இந்த மாகாணத்தில் ஏதேனும் ஒரு பிரச்சனை நடக்குது, குறிப்பாக வந்து இந்த விவசாயிகளுடைய பிரச்சனையை தாண்டி அதே சிந்து மாகாணத்தில் தனிநாடு கேட்கும் போராட்டமும் வந்து அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழும்பி வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ பலுச்சிஸ்தானில் நேரடியாக இந்தியாவுக்கு வந்து ஒரு லேண்ட் கனெக்ட் அப்படிங்கிறது இல்லை. பலுச்சிஸ்தானுக்கான லேண்ட் கனெக்ட் அப்படிங்கிறது ஈரான், அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் கூட தான் இருக்குது. ஆனால் சிந்து மாகாணத்துக்கு நேரடியாகவே லேண்டு கனெக்ட் அப்படிங்கிறது நம்ம கூட இருக்குது, அதாவது இந்திய எல்லை கூட இருக்குது. அப்படின்னா சிந்து மாகாணம் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் எந்த அளவுக்கு ஒரு சென்சிட்டிவான ஜோனாக மாறப்போகுது அப்படிங்கிற அந்த விஷயத்தை நாம் வந்து போக போக பார்ப்போம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான செய்தி இந்த விஷயத்திலிருந்து. இப்போது நம்ம இந்தியாவுக்குள்ளே நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை பாருங்கள். ஆப்ரேஷன் சிந்தூருடைய இன்னொரு விளைவுகள் அப்படிங்கிறது உள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் பாகிஸ்தானுக்கு ஸ்பை பண்ணுறாங்க. பாகிஸ்தானுடைய இந்த ISI அப்படிங்கிறது தான் இந்த முழு நாசக்கார திட்டங்களுக்கு வந்து ஒரு தலையாகவே இருக்குது. ஸோ பாகிஸ்தானுடைய அந்த நாசக்கார ISI அப்படிங்கிற அந்த ஒரு நெட்வொர்க்குக்கு உதவி செய்யக்கூடிய நபர்கள் இந்தியாவுக்குள்ளே யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அவங்கள வந்து களை எடுக்கும் பணியை இந்திய அரசாங்கம் தீவிரப்படுத்தியிருக்கு. இப்போது நான் சொல்கிற பெயர் அதுக்கப்புறம் அந்த ஆளுங்க இது எல்லாமே கிட்டத்தட்ட வந்து 14 பேர். ஜாஃபர் ஹுசேன், முகமது அம்ரான், நூமன் ஹிலா, முகமது அலி, ஷாஹித், கரன்பீர் சிங், சுக்பிரீத் சிங், ஜோதி மல்ஹோத்ரா உள்ளிட்ட இவங்க எல்லாருமே வந்து பாகிஸ்தானுக்கு ஸ்பை நெட்வொர்க்காக வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. பாகிஸ்தானுக்கு தேவையான தகவல்களை திரட்டி கொடுக்கறது, பாகிஸ்தானுக்கு உதவியாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு இப்போ வரைக்கும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் கிட்டத்தட்ட ஒரு 14 பேர் இருக்கிறாங்க. இப்போது அசாமுடைய முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட வந்து 73 பாகிஸ்தான் ஏஜென்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அசாமுடைய முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்கார். ஸோ அசாம் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறதாகட்டும், இவங்க வந்து சொல்லியிருக்கிறதாகட்டும், உள்ளூரில் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது எதை வந்து உடைக்கிறதுக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, பாகிஸ்தானுடைய ISI நெட்வொர்க் இங்கே எந்தெந்த இடத்துலலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டறிஞ்சு அதை களை எடுப்பதற்கான நடவடிக்கை தான் இப்போ வந்து நடந்து கொண்டிருக்கு. இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள், எல்லாருமே வந்து கேட்குறாங்க, அவங்க எல்லாமே யூடியூபர்ஸ் தானே, அவங்க வந்து என்ன தகவலை வந்து தர முடியும், அவங்க என்ன தகவலை வந்து திரட்டி கொடுக்க முடியும், அவங்க எப்படி வந்து ஏஜென்ட்ஸாக இருக்க முடியும் அப்படின்ட்டு. வெறும் யூடியூபர், இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிறது அவங்களுடைய தொழிலாக இருக்கலாம். ஆனால் இவங்க வந்து யார் கூடலாம் தொடர்பில் இருந்தாங்க,
குறிப்பாக வந்து ஏதேனும் இராணுவ அதிகாரிகள் கூட தொடர்பில் இருந்தாங்களா அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து முதற்கட்ட விசாரணையில் இப்போதைக்கு வந்து வெளியே வராது. ஸோ இது வந்து பூர்வாங்க விசாரணை நடந்து இதோடைய ஒரு கட்டத்தை எட்டும் போது தான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த விஷயம் மிக மிக தெளிவாக வந்து தெரியும். அதுக்கு முன்பாக இவங்க வெறும் நேரடியாக வந்து தகவலை வந்து திரட்டி கொடுக்கறது மட்டும்தான் வந்து ஒரு ஏஜென்ட்டோட வேலை, ஐஎஸ்ஐ ஏஜென்ட்டோட வேலைங்கிறது கிடையாது. பாகிஸ்தானை ஒரு நல்ல விஷயமா, ஒரு நல்ல நாடாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது, பாகிஸ்தான் நம்மளுடைய நட்பு நாடு, நம்மளுடைய அண்ணன், நம்மளுடைய தம்பி, நம்ம எல்லாருக்கும் ஓடுறது ஒரே ரத்தம், அந்த ரத்தம் வந்து ரெட் கலராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த மனித உரிமை டைலாக்லாம் அடிச்சுக்கிட்டு பாகிஸ்தானுடைய தீய செயல்களை, பாகிஸ்தான் நடத்தக்கூடிய இந்த தீவிரவாத செயல்களை நியாயப்படுத்தும் விதமாக அதை வந்து சமூக வலைதளங்களை வந்து போர்ட்ரேட் பண்ணுறது. குறிப்பாக வந்து இந்தியா வந்து பாகிஸ்தானில் இந்த இடத்துல வந்து தாக்குதல் நடத்துனதில் வந்து குழந்தைங்க செத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி நாம் எல்லாம் தொப்புள் கொடி உறவுகள்னு சொல்கிறது. இந்த மாதிரி பாகிஸ்தானை வந்து ஒரு ரொம்ப நார்மலான நாடு, நம்மளுடைய அரசாங்கம் தான் தவறு செய்து கொண்டிருக்கு அப்படின்னு ஒரு போர்ட்ரேட் கொடுக்குறாங்க இல்லையா. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கண்டறியும் போது இது எல்லாமே எங்கே போகுது அப்படின்னா இஸ்லாமாபாத்துக்கு தான் வந்து இந்த எல்லா சாலைகளும் ரோமை நோக்கி தான் போகுது அப்படிங்கிற பழமொழி மாதிரி இந்த எல்லா சாலைகளும் எங்கே போகுதுன்னா இஸ்லாமாபாத்தை நோக்கி வந்து போயிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்பை நெட்வொர்க்கில் நம்மளுடைய அதிகாரிகள் கண்டுபிடிச்ச மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. இதில் இப்போ அடுத்தடுத்த கட்டங்கள் நகர்ந்து கொண்டே இருக்குது. இதில் என்னென்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த பதிவோட இறுதியான ஒரு விஷயமா பாகிஸ்தானுடைய சீஃப் அசிம் முனிர் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பதவி உயர்வை வந்து அந்த நாடு வந்து கொடுத்துருக்கு. அதுவும் குறிப்பாக ஃபீல்டு மார்ஷல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை வந்து அந்த நாடு கொடுத்துருக்கு. அயூப் கானுக்கு பிறகு 1960 அயூப் கானுக்கு பிறகு வந்து பாகிஸ்தானில் ஃபீல்டு மார்ஷல் அப்படிங்கிற அந்த உயரத்தை தொட்டது அசிம் முனீர் மட்டும்தான். ஆனால் அசிம் முனீருக்கு ஏன் இந்த விஷயத்தை வந்து பாகிஸ்தான் கொடுத்தாங்க, ஏன் இந்த பரிசு, மிகப்பெரிய பரிசு, மிகப்பெரிய கிரீடத்தை வந்து ஏன் அசிம் முனீருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு தேடி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வியப்பாக இருக்குது. இவர் வந்து பாகிஸ்தான் ராணுவத்தோட சீஃபாக இருக்கும்போது தான் கிட்டத்தட்ட பாகிஸ்தான் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய 9 நிலைகளில் இந்தியா வந்து தாக்குதல் நடத்தியது. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட பாகிஸ்தான் விமானப்படைக்கு சொந்தமான 11 ஏர்பேஸை வந்து இந்தியா வந்து கிட்டத்தட்ட வந்து அது வந்து எந்த பயன்பாடுக்குமே நடத்த முடியாத அளவுக்கான தாக்குதலை வந்து நடத்தியது. அதே மாதிரி பாகிஸ்தானுடைய நியூக்ளியர் பேஸ் எங்கே இருக்குது, அவங்களுடைய அணு ஆயுதம் எங்கே இருக்குது அப்படின்னு உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டினதும் இதே இடம் தான். நூர்கான் பேஸாக இருக்கட்டும், இந்த கிரானா ஹில்ஸ் ஆகட்டும், இது சம்பந்தமான விஷயம் எல்லாமே இவர் ஆர்மி சீஃபாக இருக்கும்போது தான் வந்து வெளியே வந்திருக்கு. லாகூர் மிக முக்கியமான ஒரு பாகிஸ்தானுடைய ஒரு பகுதி. லாகூர் வந்து ஏர் டிஃபென்ஸே இல்லாமல் நிராயுதபாணியாக நின்றது. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பாகிஸ்தானுடைய இராணுவ வீரர்கள் அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான சாதனைகள் தான் வந்து அசிம் முனீர் பண்ணியிருக்கிறார். ஸோ இதுக்கு தான் வந்து அசிம் முனீருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கிரீடம் தந்து ஏர் மார்ஷல் அப்படின்னு வந்து அவங்களே வந்து உயர்த்தி வச்சு கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் தனிப்பட்ட முறையிலையும் இந்த மனுஷன் இந்த அசிம் முனீர் அப்படிங்கிற இந்த நபர் இந்த ஃபீல்டு மார்ஷல் அப்படிங்கிற இந்த பட்டத்துக்கு வந்து உகந்தவரா அப்படின்னா அது வந்து பாகிஸ்தான் தங்களை தாங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன் அப்படின்னா பெஹல்காம் தாக்குதல் நடந்த பிறகு எல்லாருமே வந்து அதில் வந்து பாகிஸ்தானி ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்குது, மிக முக்கியமாக பாகிஸ்தானுடைய இராணுவம் ஐஎஸ்ஐயோடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்மளுடைய உளவு அமைப்புகளாகட்டும், நம்மளுடைய இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் ஆகட்டும், அவங்க வந்து தகவல்களை வந்து திரட்டி அதை வந்து முன்வைக்கும் போது இந்த இந்தியா எந்நேரத்திலும் தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தபோது இந்த அசிம் முனீர் தலைமறைவானார். ஒரு நாட்டுடைய இராணுவ தளபதி தலைமறைவாகி அசிம் முனீர் எங்கே இருக்காருன்னே தெரியல. அங்கேயே வந்து ஒரு ஃபேக் நியூஸ் பரவச்சு அசிம் முனீரை வந்து கைது பண்ணிட்டாங்க, இப்போ வந்து வேற ஒருத்தர் வந்து அங்கே வந்து கமாண்டராக வரப்போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள்லாம் பரவச்சு. தலைமறைவாகும் அளவுக்கு ஒரு மனிதன் இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்தியா தாக்குதல் நடத்த போகிறதுக்கு முன்பாக அசிம் முனீர் தன்னுடைய குடும்பத்தை தனி ஃப்ளைட் ஏற்றி நியூ ஜெர்சிக்கு வந்து அனுப்பிச்சிட்டார். இந்த மாதிரியான ஒரு ஆர்மி சீஃபை உலக வரலாற்றிலே யாருமே வந்து பார்க்க முடியாது. போர் சூழலில் தன்னுடைய குடும்பத்தை வந்து ஃப்ளைட் ஏற்றி நியூ ஜெர்சிக்கு அனுப்புறது, அதுக்கப்புறம் வந்து தாக்குதல் எப்போ எதிரி நாடு நடத்தும்னு தெரியாமல் அவங்களே போய் வந்து உள்ளே வந்து பங்கரில் போய் பதுங்கிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் எந்த ஆர்மி சீஃப்மே செய்ய முடியாது, வெறும் அசிம் முனீரால் தான் செய்ய முடியும். இதுக்காக தான் அவருக்கு வந்து பதவி உயர்வும்
உலக நாடுகளுக்கு மத்தியில் பாகிஸ்தான் வந்து இந்த போராட்டத்தில் அந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம், அந்த வெற்றி பெற்றதுக்கு மிகப்பெரிய பரிசு நாங்கள் வந்து ஃபீல்டு மார்ஷலாக வந்து அசீம் முனீரை வந்து உயர்த்தி இருக்கிறோம்னு காமிக்கக்கூடிய ஒரு பக்காவான ட்ராமாவுக்கு தான் இந்த ஃபீல்டு மார்ஷல் அப்படிங்கிற ஒரு பதவி. இந்த ஃபீல்டு மார்ஷல் அப்படிங்கிற பதவி பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களுக்கு வேணால் ஃபீல்டு மார்ஷல் கொடுத்துட்டாங்க, அசீம் முனீர் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் நாளைக்கு அவங்க வெளியே எங்கேயாவது போகிறாங்க, குறிப்பாக வந்து உலக நாடுகளுக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே போனால் அவங்களுக்கு உண்மை தெரியும். ஆப்ரேஷன் சிந்தூரில் வாங்கின அடி என்ன மாதிரியான அடி, அதுக்கு வந்து இவருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பதவி கொடுத்துருக்கு அப்படின்னா நம்மளுடைய அரசாங்கம் எந்த அளவுக்கு ஒரு மோசமான அரசாங்கமாக இங்கே இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு தான் வந்து இது வந்து பிரதிபலனாக இருக்குது. ஸோ தொடர்ச்சியாக இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் தொடர்பாக பல்வேறு அப்டேட்ஸை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மிக குறிப்பாக பாகிஸ்தானுக்குள்ளே நடக்கிறது, அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு நம்ம நாட்டுக்குள்ளே நடந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிற அந்த விஷயங்கள் நகர்ந்து கொண்டிருக்கு. இதில் வரக்கூடிய டெவலப்மெண்ட்ஸை அடுத்த காணொலியில் இன்னும் கூட விரிவாக புது அப்டேட்ஸோடு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.